புடவைய புடிச்சு இழுத்து அடிச்சனா? புள்ளைங்க மேல சத்தியம். பல் உடைப்பு வழக்குல ஜிபி முத்து ஆதங்கம். டிக்டாக் ஆக்டிவா இருந்த காலகட்டத்துல அதுல வீடியோக்கள வெளியிட்டு பிரபலமாகி, பிக் பாஸ் நிகழ்ச்சி வழியா பட்டி தொட்டி எல்லாம் போயி, இப்போ திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகர் ஜிபி முத்து ஒரு புது சட்ட சிக்கல்ல சிக்கியிருக்கிறாரு. பக்கத்து வீட்டு பொண்ண தாக்குனதா 3 பிரிவுகளுக்கு கீழ இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில, இது சுத்தமான பொய் வழக்கு அப்படின்னு அவரு இணையத்துல வீடியோ வெளியிட்டு பரபரப்ப கிளப்பியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அடுத்து இருக்கக்கூடிய பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் ஜிபி முத்து. அதே பகுதியில வசிச்சுட்டு வரக்கூடிய முத்து மகேஷ் அப்புறம் அவரோட மனைவி பால அமுதாவுக்கும் ஜிபி முத்துவுக்கும் இடையில நடந்த தகராறு தான் இந்த சட்ட பிரச்சனைக்கு காரணம். போன 2ஆம் தேதி ஜிபி முத்துவோட 2 மகன்களும் தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்தப்போ, அந்த வழியா வந்த முத்து மகேஷ், "எதுக்காக இப்படி திரிஞ்சுகிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா மாதிரியே ஆகப் போறீங்களா?" அப்படின்னு சில ஆபாசமான வார்த்தைகள பேசினதா சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து முத்து மகேஷ் வீட்டுக்கு ஜிபி முத்துவும் அவரோட மனைவி அப்புறம் உறவினர்களும் போய் பேசினதா சொல்லப்படுது. அப்போ ஏற்பட்ட தகராறுல முத்து மகேஷ் மனைவி பாலா அமுதாவை தாக்குனதாவும், இதுல அவங்களோட பற்கள் உடைஞ்சு தலை அப்புறம் கை கால்கள்ல காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பாலா அமுதா 108 ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி குலசேகரப்பட்டணம் போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அதுல ஜிபி முத்துவும் அவரோட உறவினர்கள் 4 பேரும் தாக்குனது உறுதியானதா சொல்லி, அவங்க மேல 3 பிரிவுகளுக்கு கீழ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இப்போ ஜிபி முத்து தன்னோட இணையதள பக்கத்துல ஒரு வீடியோவ வெளியிட்டு, இது பத்தி தன்னோட சொந்த பேச்சு வழக்கிலேயே பேசியிருக்காரு. "மக்களே, என்ன பத்தி ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க மக்களே. பக்கத்து வீட்டுக்காரன் முத்து மகேஷ் என் புள்ளைங்க தெருவுல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, மதுபோதையில வந்து, இனிமே இந்த பக்கம் வந்தா அவ்வளவுதான் கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுனான். அத என்னன்னு கேட்க தான் நானும் என் பொண்டாட்டியும் அவங்க வீட்டுக்கு போனோம். அப்ப அவனோட பொண்டாட்டி பாலாமு தான் அமைதியா தான் பேசினா. இவன் மேல தான் தப்பு அப்படின்ற மாதிரி தான் அவ இருந்தா. அதனால அந்த ஆளு என்ன பண்ணான்னு என் கண்ணு முன்னாடியே அவனோட பொண்டாட்டி பால அமுதாவ அடிச்சு பல்ல உடைச்சான். இத அங்க இருந்தவ எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா இப்போ காவல் நிலையத்துல நான் பால அமுதாவோட புடவைய பிடிச்சு இழுத்து, முடிய பிடிச்சு இழுத்து அடிச்சதா புகார் கொடுத்திருக்கான். ஏன்டா எனக்கும் 2 புள்ளைங்க இருக்கு. உனக்கும் 2 புள்ளைங்க இருக்கு. உண்மையிலேயே உன்னோட பொண்டாட்டியோட புடவைய பிடிச்சு இழுத்து நான் அடிச்சிருந்தா, என் புள்ளைங்க மேல சத்தியம் செய்யி. அப்போ நான் 1 மாசம் ஜெயில்ல இருக்கேன். தனிப்பட்ட பகைய ஊர் பகையாக்கி, என்னைய பத்தி பொய் வழக்குகள போட்டிருக்கான். இத பத்தி நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் மக்களே அப்படின்னு பேசியிருக்காரு. ஜிபி முத்துவோட இந்த ஆவேச பேச்சு இணையத்துல வைரல் ஆயிட்டு வரக்கூடிய நிலையில, இந்த வழக்கு சட்ட ரீதியா எப்படி முடிவுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.